இன்றைய வேத வாசிப்பு ரோமர் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரையுள்ள வசனங்கள். உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இன்றைய நற்செய்தி. நலமானதை பற்றி கொள்ளுதல். எங்கள் காரை அந்த திறந்த வெளியில் நிறுத்திவிட்டு அதை கடந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பெரும்பாலும் அங்கிருக்கும் ஃபர் மலர்களாகிய ஒட்டுத்துத்திகள் எங்கள் ஆடையில் ஒட்டிக்கொள்ளும். குளிர்காலத்தில் இது வாடிக்கையானதுதான். இந்த சிறிய தாவரங்கள் தங்களை கடப்பவர்களின் ஆடைகள், காலணிகள் மற்றும் எங்கு வேண்டுமானாலும் ஒட்டிக்கொண்டு உதிரும் வரை அங்கேயே நிலைத்திருக்கும். அருகாமையிலும் உலகமெங்கிலும் கூட விதையை பரப்பும் ஒட்டுத்துத்திகளின் இயற்கை வழிமுறை இது. என் மீது ஒட்டி கொண்டிருக்கும் அந்த தாவரங்களை அகற்றும் போதெல்லாம் நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று விசுவாசிகளை அறிவுறுத்தும் இயேசுவின் செய்தியை நினைத்து கொள்வேன். மற்றவர்களிடம் அன்பு கூறுவது சற்று கடினமாக தோன்றலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பிறரிடம் காணப்படும் தீமையானதை பற்றி புறந்தள்ளி நன்மையான காரியங்களை பற்றி கொண்டால் ஆவியானவரின் வழிநடத்துதலால் நமது அன்பில் மாயமற்றவர்களாய் இருக்க முடியும். இந்த ஒட்டுத்துத்திகளை லேசாக அகற்ற முடியாது. அவ்வளவு வலுவாக ஒட்டியிருக்கும். நாமும் கூட நன்மையானவற்றையே நோக்கி பார்க்க வேண்டும். நமது சிந்தையை தேவனின் இரக்கம், தயவு மற்றும் கற்பனைகள் ஆகியவற்றில் பதிய வைக்கும்போது அவருடைய பலத்தால் நாமும் மற்றவர்கள் மீதான நம்முடைய அன்பில் கட்டப்பட முடியும். நமது தேவைகளை காட்டிலும் பிறர் தேவைகளை முன்னிலைப்படுத்தி நாம் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருக்க தேவனே நமக்கு உதவி செய்வார். இந்த ஒட்டுத்துத்திகள் எரிச்சலூட்டுபவைகள்தான். எனினும் அவைகள் எனக்கு அன்பிலே பிறரை பற்றி கொண்டிருக்கவும் தேவனின் வல்லமையால் நன்மையானவைகளை இறுக பிடித்து கொள்ளவும் நினைவூட்டின.